கோகலை ஒரு 2 மணி நேரம் இது லோடிங் ஒரு 10 நிமிடம் பிடிச்சி கொட்டணுமா. ஓடி 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 எங்கே போனது இந்த மாதிரி சுற்றுறதுக்கு? வண்டி எடுத்துகிட்டு வா. துணி எடுத்துகிட்டு வா கோகலை. ஒரு பானட்டு ஒருத்தர் தொடச்சிக்கிட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். என்ன கண்டிஷன் இருக்குது வண்டியில் எந்த நாள்ரா எவன்டா துணி வச்சுருக்க போகிறீங்க? சத்தியமாக வச்சுருக்கல. மாயரை கூட ஒரு துணி வச்சுருக்க மாட்டேங்க எவனுமே. போய் துணி எடுத்தா போ. ஓகே நண்பா. ஜேசிபி இங்கே இருக்கிற வண்டி சீட்டி பின்னாடி வா. நான் அன்றைக்கி எடுத்து வச்சுருக்குதான்னு பார்த்து இருக்குது. கிழிச்ச நான் எதை எடுத்தாலும் நான் எடுத்து வச்சேன் அப்படிங்கிறது. ஆனால் செயலில் ஒன்றும் இருக்காது. மண்ணா கல்லடா கோவில்? சரி அன்னைக்கு கேஜுவல் கழட்டின வீடியோலாம் உன்னை வச்சு ஃபன் பண்ணிட்டீங்களா கோவில் வச்சு அப்படிங்கிறாங்க. கோவில் பியான்னு கத்துறான், டான்ஸ் ஆடுறான், செம காமெடி பண்ணுறான் அப்படிங்கிறாங்கடா. மறுபடியும் சபைசல் கத்துச்சு இன்னும் ஓட்டு வேலையில் போலாமா? எடுத்துட்டு மேலே எடுத்துட்டு. ஏடா நம்ம கை நல்லா இருந்தால் நாம் ஓட்டி அவனை மேலே உட்கார வச்சிடலாம் ப்ரோ. நம்ம கை டேமேஜ் ஆகிறதுனால வேறு வழியில் நாம் வண்டியில் உட்காந்துருக்கணும். அதனால் தண்ணி குடிச்சு வரத்துக்கு போயிட்டான். ஏடா வண்டியில் டீசலை காணோம். போதுமா? ஓரளவு ரிவேஸ் விடுறதெல்லாம் நல்லா திருப்தி ஆகிடுச்சா? யாரு ட்ரைனிங்கு இப்படி ஆவாது இருக்குமா? குண்டேலி வந்ததுனால கொஞ்சம் ஃபன்னாக இருந்திருக்கும். குண்டேலி உழவாட்டு போயிட்டாரு. இன்னைக்கு ஒன்று தானே இருப்பான். நாளைக்கு காலேஜ் போயிடுவோம். சைட் அடிக்க போயிடுவேன். ரைடு நல்லா பார்த்து போ. கோவில் அப்படி தலையை திரும்பி பார்க்குறது நல்ல பாம்பு குட்டியாடி திரும்பி பார்க்குற மாதிரி அந்த நெட்டி பார்க்குறான் இந்த நெட்டி பார்க்குறான். வண்டிக்காரர் வேறு பொழுதுனைக்கும் வந்துக்கிட்டே இருக்கிறாங்களாம். ஃபஸ்ட்டு இந்த ரோட்டில் போகிற வண்டிக்கெல்லாம் வந்து பால் டயர் வாங்கி ஊற்றி போடுறாங்கறான். நீங்களே சொல்லும் ப்ரோ இதெல்லாம் நியாயமா? இவனுக்கு என்னமோ பால் டயர் எங்கே தான் கிடைக்குமோ தெரியல. எங்கே கேட்டாலும் பால் டயர் வாங்கி ஊற்றி போகிறான், பால் டயர் வாங்கி ஊற்றி போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறான். பூவாத அழுங்காம ஓடிட்டு போகிறேன். குளுக்கவே கூடாது என்ன. அப்புறம் இல்லைனா நான் வாங்கி ஓட்டுவேன். பொறுமையாக தானே போடா. ஒரு அரியா பையன் வண்டியில் உட்காந்துருக்கிறான்னா இல்லை
காட்டுத்தனமாக ஓட்டுறது. பாரு ஒவ்வொரு டர்னுக்கும் இது மாதிரி இடத்துலலாம் வந்து ஆறு அடி போகலன்னா வச்சியா நமக்கு பாடு தான். அப்ப மறக்குதாப்பா கூண்டுல. ஓகே நண்பா, ஒரு வழியா வந்து சைட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். என்ன பொம்மை? டிஸ்டி பொம்மை. என்ன அது சேர்த்துள்ளதுக்கு விட்டு போண்டிய எல்லாம் காஞ்சி போய் கிடக்குது. எங்கே போய் போக போகுது உள்ள. ஓகே நண்பா, இதுக்கு தான் எதுக்கோ மண்ணெலி கொட்டணுமா, அதுக்கு தான் நானும் கோவலும் வந்துருக்குறோம். ஜேசிபி எங்களுக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஏதாள்ளி கொட்ட போகிறான்னு தெரில, பார்ப்போம், போனால் தான் தெரியும். எவ்வளோ சதன்னு கிடச்சி தடம் அப்படியே பல பழன்னு அவசியம் எவ்வளோ ஓல்டன் 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 இறக்காத. யாரு கோகலானா கொக்கானாண்ணே? ஓகே நம்ம நாங்கள் வந்து இப்போ ஒரு அரை மணி நேரம் நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்காட்டியும் கொஞ்சம் ஜல்லிலாம் இருந்துச்சா, அதெல்லாம் அள்ளி கொட்டினாங்க ப்ரோ. அதை அள்ளி கொட்டிட்டு அப்புறம் ஜல்லி கிடக்குதா, அதை அள்ளி கொட்டிட்டு மண்ணை பிடிச்சி கொட்டுங்கிறாங்க. எங்கே பிடிச்சி கொட்டணும் என்ன பண்ணணும்னு கூட தெரில. பார்க்கலாம் எங்கே பிடிச்சி அள்ளி கொட்டுறாங்க. வெயில் வேற பட்டை கிளப்புது. போகல ஓரளவு ரிவேர்ஸ் நல்லா தான் விட ஆரம்பிச்சோம். நல்லா தான் கைப்பில் ரிவேர்ஸ் விட்றோம். போகல எங்கடா கூட கொட்டணும் கேட்டுவா. ஃபஸ்ட்டு அள்ளிட்டு வந்தோம்ல ப்ரோ, அதே இடத்துல கொண்டு போய் கொட்ட சொல்கிறாங்க. ஒரு 4 நடை அள்ளி கொட்டிட்டு போக வேண்டியதான். நம்ம கை நல்லா இருந்தால் நாம் ஒரு 2 நடை வந்தேன். நம்ம கை தான் பஞ்சர் ஆகுது, நாம் எங்கே போய் ஓட்டுறது? இது எதுனா இந்த கொட்டாய் போடுறதுக்கோசரம் ஹைட்டாக அள்ளி போட்டுக்கிட்டாங்க அப்புறம் அந்த இடத்துல. அதனால் இந்த இடத்துல வந்து ஹைட்டை குறைக்கணும், ஒரே மட்டமாக போட்டு காரை போடுறாங்களாம். அதனால் வந்து இந்த மண்ணை ஷிஃப்ட் பண்ணுறேன்னு சொல்லிக்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 100 ரூபா ப்ரோ ஒரு நடை டிராக்டருக்கு. ஜேசிபி வந்து அவர் கணக்கு ஓடுது, டிராக்டருக்கு வந்து நடைக்கு 100 ரூபா. என் கோவிலை இறங்கி வாடாங்கிறேன், கியரில் போட்டு வாடா வண்டி போவாதுங்கிறேன். வண்டி போயிடும்னு சொல்லி பிரேக் மலை ஏறி நின்றுக்கிறான் தெரியுதா. வண்டி சல்லுன்னு போயிடுமா, அதனால் அவர் சேஃப்டியாக நிற்கிறாரு. அது எதுக்கு இந்த இடத்துல வந்து அதிகமாக போட்டாங்க, மேலே அந்த கொட்டாய் போட்டாங்க பாருங்கள், அது வந்து க்ரீனு தூக்கி வைக்கிறதுக்கு ஹைட் பத்தலை. அதுக்கோசரம் இந்த இடத்துல வந்து உயரமாக மண்ணை கொட்டி எல்லாம் ரெடி பண்ணாங்க. இப்போ வந்து இந்த இடத்துல மண்ணை அள்ளிட்டு நல்லா ஏகத்துக்கு மட்டை அடித்து இந்த பங்கில் போட்டிருப்பாங்களே ஒரு கல், அந்த கல் போடுவாங்களாட்டுக்கு ப்ரோ. கியரில் ஸ்டார்ட் பண்ணுற கோவில் பாருங்கள், கியரில் ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு பெரிய லைட்டாம் ப்ரோ. ஃபஸ்ட்டு இதெல்லாம் எத்தனை ஆயிரம் இறங்குச்சு. கீழே கீழே போட்ட மாட்டிய. இருறாடுறா.
போலாம். மொல்ல ஆட்டால போ. புடி நீ கீழே விழுந்துருவார். பிரேக் அடி போடா டே. பிரேக் லாக்கு கூட ஓப்பன் பண்ணல. ஓ நான் வரல, நீ கொண்டுட்டு போயிடுவேன். என்ன பார்க்கலாம் உன்னுடைய ட்ரைனிங் எப்படின்னா. போய் கீழே ஏறி வா. ஓகே ப்ரோ, இந்த இடத்துல கம்பமெல்லாம் கிடக்குதா, அதனால இதில் உள்ளே போகிறது வழி இல்லை. அந்த சேர்ந்தில் பூந்து வா. டேய் இது பத்தாது, இன்னும் ஏறி வரணும். ரிவேர்ஸ் போய் ஏறி வா. பார்க்கலாம் இதில் உள்ள விடவே விட மாட்டேன். அந்த ஓரமாக வா. அந்தானே போ, தள்ளி போ. இப்போ இந்தானே வந்துடு, இந்தானே வந்துடு. அப்படியே இறங்கி போ. இந்தானே வாரிக்கா. போ போ போயிரு. போ வேகமா. தூக்குதப்பா. போய் அங்கே 60 சுட்டு கொட்டு. போடா. வண்டி தூக்குதான், பயமா இருக்குதான் ப்ரோ. இன்னும் தூக்குற அளவுக்குலாம் பயம் ஓட்டல, அதனால் வந்து தூக்கி விட்டுருமானா அப்படின்னு சொல்லி பயந்துக்கிறேன்னு வச்சுக்காங்களேன். கொஞ்சம் நாள் ஆவாக அப்படி தான் இருக்கும். நல்லா போக இன்னும் 1 வருஷம் இப்படியே ஓட்டினான்னு வச்சுக்காங்க, நல்லா ஃபுல்லாக ட்ரைனிங் ஆகிக்குவோம் ப்ரோ. ஏப்பா என்ன மாதிரி சிறப்பாக பார்த்தீங்களா? ஓய் நல்லா விட்டுட்டியே சந்தில். டேய் நல்லா சந்தில் விட்டுட்டியாட்டுக்குது. சந்தில் நல்லா விட்டுட்டியாட்டுக்குது. நாம் யார்? என்றைக்குமே பொட்டி தூக்கும் போது நான் அந்த வீடியோவில் ஒவ்வொரு வீடியோவும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். பாருங்க, அரை பம்பு கூட தூக்கலை பார்த்தீங்களா? இது மாதிரி தூக்கி பழகிக்காங்க. என்றைக்குமே பொட்டி இடிக்கூடாதீங்க. இடிக்க விட்டிங்கன்னா வண்டியில் இருக்கிற பம்பு வந்து அடிக்கடிக்கு வீக்காகிடும் ப்ரோ. இப்போ நாங்களாம் இத்தனை வருஷமாக ஆகிறோம், இது வரலாம் என்றைக்குமே பம்பும் மாற்றினதில்லை, ஒன்றும் மாற்றினதில்லை. இப்போ அந்த சந்தில் போகிறான் பாருங்கள, இந்த கல் சந்தில் பூந்து வந்துடுவாங்க. ஏடு லோ கியர் போடுறான். அப்படியே ரேஸ் கொடுத்துருந்தா வந்திருக்கோம். ஏறி திரும்பாத இருந்தான். ஏறி திரும்பிட்டான். இல்லைண்ணா கம்மம் போட்டு தள்ளிவிடுங்க கல்லை. நானும் வரேன். எப்படா கோகுல சந்திர விட்டேன்? கோகுலோட திறமையே திறமைதான்ப்பா. நாங்களோட சந்தில் விட மாட்டானு இல்லை. சரி சந்தில் விட்டாதான் திருக்காலில் யூஸ் ஆகும். கரெக்ட். இப்பயே ட்ரைனிங் எடுத்துக்கான் நல்லா. சந்து புத்தெல்லாம் விடுற மாதிரி. ஆமாம் தானே? இந்த மாதிரி விஷயத்த கேட்டோம்னா கோகுலுக்கு வந்து எப்படி சொல்கிறது, பேச மாட்டோன்னு வச்சுக்காங்களேன், சைலண்ட் ஆயிடுவான். நான் நல்லதை தான் நம்ம கேட்குறேன். ஆனால் கோவில் மட்டும் என்னன்னு தெரியல, சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். இதை நான் சொன்னேன், அது எதுக்கு தெரிய சிரிக்கிறான்னு தெரியல ப்ரோ. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், எதுக்கு கோகுல் பாட்டி சிரிக்கிறாரு, எதுக்கு புன்சிரிப்பு சிரிக்கிறாருன்னு. போதும் நில்லு, நான் இறக்கிறேன்.
ஓரமாக டேய் ஓரமாக போடா. போ. சூப்பர். போடியா வேலைக்கு போட. ஓகே ப்ரோ, என் தம்பிக்காரனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் போலீஸ் வேலையில் இருக்கிறாரு. அந்த அண்ணன் வந்துக்கிறவர். அவர் வந்து லீவ் விட்டால் கரெக்டாக வந்துடும். போலீஸில் இன்ஸ்பெக்டராக இருக்கிறார். இன்ஸ்பெக்டராக கான்ஸ்டபிளாக இருக்கிறாப்புல. இப்போ தான் ஒரு 3 வருஷமாக போயிருக்கிறாப்புல. அதுக்கு முன்னாடி எப்போ இருந்தாலும் வண்டியோட்ட வருவான், ஜாலியாக பேசிட்டு இருப்போம், விளையாண்டுட்டு இருப்போம். அவன் வேலை கிடச்சதுலேருந்து போயிட்டான். அதுவும் பக்கமாக லோக்கலில் போடல ப்ரோ, எட்டை போட்டாங்க. அதனால் அப்போதைக்கு வருவார், போயிடுவார்னு வச்சுக்காங்களேன். லீவு நல்லா வந்து பேசிகிட்டு இருப்பார், போயிடுவார். இந்த மட்டம் எத்தனை இடம் வரும்னு தெரில, ஒரு 4-5 நடம் தான் வர மாட்டேங்குது. அள்ளி அங்கே கொண்டு போய் கொட்டிக்கிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான் ப்ரோ. அடுத்து என்ன வேலைக்குன்னு போய் பார்த்தாதான் தெரியும். வெயில் வேறு போட்டு தாட்டுது. இந்த ஜேசிபி ஓட்டுறது யாராருக்கு பிடிக்கும்னு கொஞ்சம் கம்மியாக சொல்லுங்க ப்ரோ, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். எத்தனையோ பேர் நாமளும் ஜேசிபி ஓட்டு போகலன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் ஆசைப்படுவோம். அது மாதிரி எத்தனை பேர் இது மாதிரி ஆசைப்பட்டுருக்கிறீங்க, எங்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக சொல்லுங்க ப்ரோ, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஓட்டி பழகிட்டா நல்ல கஷ்டம். ஆனால் ஓட்டி பழகணும். சார் இவன் பாருங்க, எப்போ ஏற்பட்டாலும் செல்ஃப் போடாத கியர்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறான். ஆட்டாதரா சனியாடு மாதிரி இப்படி ஆட்டிட்டு போனா என்ன அர்த்தம்? அப்படி அப்போ ஓட்டுல பிள்ளைங்கெல்லாம் பார்த்து மயங்கணும். அவங்க அப்பா போகல இந்த போட்டு போடுறான், சரிதான் நாளைக்கு அப்படின்னு நினைக்கணும். அப்படியே கொட்டு அப்படியே கொட்டு ஏற்றி ஓட்டு எங்கேயோ ஒன்று நீ சொருவதுக்கு தான் நான் பார்க்குறேன். அப்படியே ரிவேஸ் விடு. கட் பண்ணு ரெடி பண்ணு இது போட்டோம். இந்த பக்கம் கட் பண்ணு, அப்படியே இந்த பக்கம் பிரேக் அடிச்சு இழுத்துக்கணும். போதும் கேஸை கொஞ்சம் குறைக்கலாமே. தூக்கணும் கொஞ்சம். லைட்டை நவுத்து. பம்பு இறங்கிட்டே இருக்குது. பம்பு வண்டி லோட் ஆகுது. வச்சு மெதிக்கிறனா இல்லைன்னு பாரு. ஏன் ரேட்டு குறைச்சி எடுத்து திரும்பாதா வண்டி? இப்போ நான் சொல்லல என்ன பண்ணுவேன், கொட்டிவிட்டே திரும்பியும் ரோடு போய் திரும்பி வருவேன். ஏடா என்ன பண்ணுவீன்னு பார்த்தேன், கண்டுபிடிச்சிட்டேன். மொல்ல அப்படி ஒரு ஓனர் உட்காந்துருக்கிறான் வண்டியில். பொறுமையாக ஓட்டலாம் இல்லை, ஓட்ட அடிச்சுட்டு போகிறது கட்டம் முட்டலமா டடா அப்படின்னு.
மாறி பார்க்கலாம். இது எப்படி விடுவேன்? லெஃப்ட் எடுத்து ரைட் எடு. அப்படியே அப்படியே போ போ போ. நேர் பிடிக்க. கொஞ்சம் போதும். என்னவா தள்ளி வரலாம். எது வண்டி ஆஃப் ஆகுது? விடு. போதும். தள்ளி வந்தாங்கிறாங்க, கிட்ட வந்தாங்கிறாங்க. என்னடா கோகுல பண்ணலாம் இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு. நடை கணக்கு ஓடிச்சிடாது. எத்தனை நடை ஓட்டுக்கிறோம்? 2 நடை ஓட்டுக்கிறோம். நடைமா இதோட தான்டா 3. இங்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரோ மண் வந்து ஃபுல்லாக லோட் ஆகும். இங்கெல்லாம் 100 ரூபாயா இருந்தாலும் சரி, 200 ரூபாயா இருந்தாலும் சரி, மண்ணெல்லாம் கம்மியெல்லாம் இல்லை. போட்டால் ஃபுல் லோடு தான். இந்த 6 நடை ஓட்டிக்கிட்டு ஓட்டுறது, இந்த நடை போட்டுட்டு ஓட்டுறதெல்லாம் நம்மகிட்ட இல்லை. லோடுன்னு பிடிச்சா ஃபுல் லோடு தான் ப்ரோ. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்சது ஒரு 5 நடனாச்சும் ஓடினா தான் பரவாயில்ல. இல்லைன்னா வந்துட்டு போகிற டீசல் செலவு கூட கட்டுப்படி ஆகாது. அப்பா 3 டேஸ் சாமி என்ன மூளை. இங்கே பாருங்க ப்ரோ, நம்ம கோவில் என்ன பண்ணி வச்சுக்கிறானே, அவனோட 7ஆம் அறிவை பார்த்தீங்களா, இப்போ ஒரு 3 நூலு கட்டி தான் கொண்டுக்கிறான். இது வந்து எத்தனை நடை ஓடுதுன்னு சொல்லி நடை குறித்து வச்சுக்காரு. அவ்வளோதான், லோட் ஆயிடுச்சு. ஒவ்வொரு நடை போதையும் ஒவ்வொரு முடிச்சு போட்டுக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நடை விட்டுருவோம்மா உஷாரு. இந்த டயர் போடவும் எல்லாரும் நான் ஓட்டுறேன் நீ ஓட்டுறேன்னு ஓட்டுறாங்க ப்ரோ. இந்த டயர் போடுறதுக்கு முன்னாடி இந்த வண்டியை வந்து கோகுலும் எடுக்க மாட்டான், என் தம்பியும் எடுக்க மாட்டான், சுஜித்தும் எடுக்க மாட்டானுங்க. இந்த டயர் இந்த வண்டிக்கு போடுறதுலேருந்து எல்லாருமே எடுத்து ஓட்டுறானுங்க. ஏன்னா டயர் இல்லைனா இழுக்காதுல்ல, ஸ்லீப் ஆகும். நான் தான் ஓட்டிக்கிட்டு கிடந்தேன் இந்த வண்டியை, யாருமே தொடாதுந்தாங்க. இப்போ டயரும் போட்டுட்டோம், செட்டும் வச்சுட்டோமா, பாரு எல்லோரும் போட்டி போட்டுட்டு நான் இந்த வண்டி எடுத்துக்கிறேன் இந்த வண்டி எடுத்துக்கிறேன் நல்லா போட்டி போட்டு எடுத்துக்கிறானுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் எப்படி சொல்கிறது, இன்னைக்கு காலகட்டத்துக்கு அப்படி தான். எந்த வண்டி ஓட்டுறதுக்கு கஷ்டம் இல்லாத ஈஸியாக இருக்குதோ அந்த வண்டி தான் யாராக இருந்தாலும் ஓட்டுவாங்க. எதுவுமே அப்படி தான் ப்ரோ. இன்னைக்கு இங்கே கொட்டி போடலாண்டா. கோவில திறப்ப முடியாது, அப்படியே தூக்க. ரோடு போய் திரும்பி வந்துடு. அதே போன நடிக்க அங்கே உள்ள ஒண்டை ஏறணும் ப்ரோ, அதனால் திருப்பி கொட்டிட்டோம். இந்த நடை வந்து அப்படி கொட்ட முடியாது. இது இருக்கிறதுலே வந்து இதுதான் எங்களது வெயிட்லெஸ் போட்டி ப்ரோ. அது ஹெவி போட்டி, இது வெயிட்லெஸ் போட்டி. நவுத்த போலாம். டயரை போட்டு ஒரு வருஷத்துலேயே டயர் காலி பண்ணி விடுவாங்களாட்டு. டயர் சுற்றுறத பார்த்தா எப்படி சொல்ல, நெஞ்சு படபடக்குங்கிறாங்களா, அது மாதிரி டயர் சுற்றுறத பார்த்தாவே உசுறு போகுது ப்ரோ. நான் வண்டியில் உட்காரும் போது தடக்கு புடக்குன்னு அடிச்சுட்டு வந்தான். இப்போ பாருங்க எவ்வளோ பொறுமையாக ஓட்டிட்டு போகிறாங்க. ஆனால் போய் பிடிச்சிட்டு அடுத்த நடைக்கு நான் வரேன். உடம்புக்கு ஆகலை, இடுப்பு கழட்டி பிடிக்கலாட்டுக்கிறான் பாருங்க. போன ஸ்பீடில் பிடிச்சிட்டு வந்துட்டான். எவ்வளோ ஒய்யாயிரமாக உட்காந்து ஓட்டிட்டு வரான். அவன் மூஞ்ச க்ளோஸ்அப்பில் காட்ட முடியல ப்ரோ. க்ளோஸ்அப்பில் காட்டினா வந்து இந்த யூடியூப்பில் வேறு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருக்கு ப்ரோ. அதனால் வந்து கோகுல மூஞ்சி க்ளோஸ்அப்பில் வர்றதுக்கே கஷ்டமாக இருக்குது.
அவன் பண்ணுற காமெடியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எங்கள் கேங்லேயே அவன் வித்தியாசமாக காமெடி பண்ணிகிட்டு இருப்பான். பாருங்க அந்த தென்னை சதல் கொட்டுறதுக்கு வரான். நல்லா சந்தில் பார்த்து நல்லா விட்றியா. போதும் போதும். போதும் நவுத்து. நவுத்து. போய் திரும்பி வா. ஓகே ப்ரோ, நம்ம நடந்தே சைட்டுக்கு போயிடுவோம். அதுங்காட்டியும் அவன் போய் திருப்பிக்கிட்டு வரட்டும். அப்படியே வா. வண்டி எந்த பாட்டத்தில் வேணுனாலும் போட்டு நிறுத்திடும். டேய் நீ போய் கொட்டிப்படா. நீ என்ன பண்ணுற? தோடு போடுவ. போய் இப்போ கொட்டிட்டு வா போ. தாடத்தை விட்டுட்டு கொட்டிட்டு வா. கியரில் ஸ்டார்ட் பண்ணுறாருப்பா. காலிக்குள்ளே வந்து நோன்றா டேய். ஏதான் தடத்துக்கா எங்கே கொட்டுற? சரி கொண்டு போ. இங்கே எதுக்க போயிட்டு வாடா, டயர்டாக இருக்குது. வேண்டா அப்படியே போடா. கொனே கொட்டிட்டு வா, கொட்டிட்டு வா. ஓ
ஒரு விஷயமா? என்ன விஷயம்? பர்சனலா? சரி சரி, போ. வண்டியை லோடு வாங்கினியா, திருப்பி நேரத்து லோடு வாங்கணுமா? இப்படியே வாங்குறது? அதான் வண்டி திருப்பி நேரத்து லோடு வாங்கணும்ல, அதுதானே கரெக்டா? போதும், அப்படியே விடு. கீழே விழுந்துட்டு நாய் தூக்கி போட்டுருச்சு. சும்மா தீரல தலைவல ஒரு இஞ்சி குளியோன்னு கண்ணேராட்டம். எத்தனை நாள் ஒன்னே ஆகிறது, சலுப்பாகுது. இப்போதான் 2 நாளாக வண்டி போடதாச்சும் உட்காந்துட்டு இருக்கலாம். கம்பம் நெஞ்சோடு கொண்டாந்து போட்டு வச்சுக்கிறாங்க. எதுல? அப்படியே போய் காட்டுக்குள்ள விட்டு திறப்ப மாட்டேன். ஏதாச்சும் போடுற மயரம் புடுங்குறா. எப்படி நோவாது நோமிக்க முடியுமோ அப்படி விட்டு பழகணும். ரிவேஸ் விட்டு ஓட்டினா கீர் தேஞ்சு போயிடாது, பொழுது நிற்கும். நாளைக்கு ஒன்று இப்படி தான் பண்ணால் பொழுதுக்கு கீர் போட்டுக்கிட்டே இருப்பியா? சாமி நான் வண்டி சொல்கிறேன்ப்பா, நீ எதாவது நினச்சிக்காத, சிரிக்காத. ஓகே நண்பா, கிட்டத்தட்ட அள்ளியாச்சு. இன்னொரு 2-3 நட தான் வரும். அதுக்காட்டி நம்மளை வேறு பையனை வேறு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ப்ரோ. வைரல் ஃபீவர். காலையில் ஆல்ரெடி இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வந்தால் வீட்டில் விட்டு வந்தேன். திரும்பியும் வந்து உடம்பு சரியில்லை ப்ரோ. திரும்பியும் லைட்டாக ஃபீவர் இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டில் கூப்பிட்றாங்க. அதனால் நான் கிளம்ப வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சு ப்ரோ. அதனால் ஆச்சு அள்ளிவிட்டாங்க. இந்த ஒரு நடை இல்லைன்னு ஒரு 2 நடை அள்ளி கொட்டிட்டு இதை மட்டமாக அடிச்சு விட்டு அவ்வளோதான் கிளம்பிடுவாங்க ப்ரோ. அதனால் நம்ம போய் பார்ப்போம். மண்ணை வந்து எப்படிலாம் இழுத்துட்டு அள்ளுற மாதிரி இருக்கு பாருங்களேன். ஓகே ப்ரோ, இருக்கிற மண்ணெல்லாம் இதுக்கே சரியாக போயிடுமா? அப்படியே இதே நிறைய விட்றாங்க ப்ரோ. ஓகே, அவ்வளோதான். சரி, ஓடி போயிட்டோம், நாங்களும் கிளம்புறோம். ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போய் என் பையனை பார்க்குறேன், அவனுக்கு உடம்பு எப்படி இருக்குதுன்னு தெரில ப்ரோ. ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாய், டேக்கர் மிஸ் ஆல். அப்படியே லெவல் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க ப்ரோ. அவ்வளோதான். இந்த மண்ணெல்லாம் இப்படியே போட்டு இதெல்லாம் அடிச்சு விட்றது நட்டுது. பிரகாஷ் போலாமா? சரி, கோகலில் முடிச்சுட்டு வா. ஏன் நண்பா, ஒரு 6 நட வந்துச்சு, அதெல்லாம் வந்து அள்ளிட்டாங்க. இப்போ டோசிங்கில் வச்சு அள்ளி அது ஏன்னா சந்து கொடுக்குறதுனால வண்டி டிராக்டர் நிறுத்தி அள்ள முடியாது. அதனால் என்ன ஐடியா பண்ணுறாங்கன்னா, ஃப்ரெண்டு லோடரில் அள்ளி ஒரு டிராக்டர் லோடிங் பண்ணலான்னு சொல்லி அந்த பிளானில் இருக்கிறாங்க. உள்ளே ஒரு 10 அடி இருக்குது. நான் போக காட்டுறேன் பாருங்க. அதை ஆனால் ஃப்ரெண்டு பைட் லோடிங் போட்டால் டக்குன்னு வேலை. ஒரு 4 பைட் அள்ளி கொண்டு போட்டால் ஒரு லோடு ஃபுல் லோடு ஆகிக்கும். வேறு இன்னும் 2 பைக்கிட்டு போட்டாங்கன்னா ஃபுல்லாக லோடு ஆகிக்கும். தெரியுதா? வெயில் வேறு விட்டு வணக்குது ப்ரோ. வீடியோவே ஷூட் பண்ண முடியல, அந்தளவு வெய்ய காட்டுது. ஒரு 5 நடை அல்லனா நாம் கிளம்ப வேண்டியதான். அப்புறம் ஜேசிக்கு நிறைய விட்டு வர வேண்டியதான். நாமளும் போயிட்டு 415க்கு ஆயில் சீரிஸ் பண்ணும் ப்ரோ. ஆயில் சீரிஸ் எல்லாம் ஆயிலெலாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அன்றைக்கி பைசன் பேர் வாங்கிட்டு வர மாதிரி வாங்கிட்டு வந்தாச்சு. அதோட ஆயில் சீரிஸும் பண்ணிட்டா பரவாயில்ல. இந்த 415 ஆயில் சீரிஸ் வீடியோ வேணும்னா கேளுங்க, கமெண்டில் சொல்லுங்கள். அந்த வீடியோ போடுறேன். அன்றைக்கி பைசன் பே போட்ட வீடியோ ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களே பண்ணிக்கலாம் ப்ரோ. 1000 ரூபா 1200 ரூபாங்கிறாங்க ஒரு நண்பர்கள். பெரிய விஷயம்லாம் இல்லை. நீங்கள் வால்வு செக் பண்ணோம்னே அவசியம் இல்லை ப்ரோ.
அதனால் மேலே ஆயில் பிடிக்கிட்டு ஃபில்ட்ரு ஏர் ஃபில்ட்ரு இதை க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னாவே போதும் ப்ரோ. ஏன் இதெல்லாம் வந்து ஒரு 2 ஐட்டம், நீங்கள் ஒரு ஐட்டம் ஐட்டம் கொஞ்சம் பயமாக இருக்கும். நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்துக்கிட்டே நீங்கள் ஆயில் சர்வீஸ் பண்ணால் கிளியராக பண்ணிடலாம் நண்பா. ஒரு தப்பு வராது, பயந்துக்காதீங்க. இதோட ஈஸி பெரிய வண்டிலாம். அது என்ன ஆயிலை பிடிக்கிட்டு அப்படியே மாற்றுறது தான். ஆனால் அதுக்கு எதுக்கு இவ்வளோ காசு சார்ஜ் பண்ணுறாங்கன்னு தான் தெரியல. அவ்வளோதான், ஒரு நடை போட்டுவிட்டு கோவில் கிளம்பிட்டான். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அதை மண்ணை கொத்தி விட்டு முன்னாடி இழுப்பாங்க. இழுத்து வாட்டி இவ்வளோ இருக்குது பாருங்க, புரியுதா? இந்த மண்ணெல்லாம் கொத்தி விட்டு இழுத்து தள்ளணும்னு வச்சுக்காங்களேன். இவ்வளோ இருக்குது. இதில் ஒரு 10 நடை மண் வரும். இந்த திட்டு தெரியுதா? இவ்வளோட கிடக்குது. இந்த 10 நடையை இழுத்து நோண்டி விட்டு தான் ட்ராக்டரில் ஃப்ரண்ட் பைட்லேருந்து தான் லோடு போட்டவன, வேறு வழி இல்லை. ஏன்னா இதுதான் மட்டமாக ப்ரோ. இது வந்து இந்த கட்டடம் கட்டுறதுக்கோசரம் ஹைட் பண்ணாங்க, அதனால் உயரமாக இருக்குது. வெயில் போட்டு தாடி இப்போ தெரியுதா உங்களுக்கு? அது எவ்வளோ பள்ளத்தில் இருக்குது, இது எவ்வளோ மேடம். அந்த பள்ளம் தான் மட்டமாக. அதனால் இந்த மண்ணெல்லாம் அள்ளி கொண்டு போய் அங்கேயே ஷிஃப்ட் பண்ண சொல்கிறாங்க. இன்னொரு 5-6 நடை வரும். இதெல்லாம் அள்ளி கொண்டு போய் அங்கேயே கொட்ட வேண்டியதான் ப்ரோ. இது எதுக்கு இப்படி நோண்டி விட்றோம்னா ஃப்ரண்ட் பைட்டில் அல்றதுக்கு இப்படி நோண்டி விட்டால் தான் ஃப்ரண்ட் பைட்டில் அல்றதுக்கு நல்லா இருக்கும் ப்ரோ. இல்லைன்னா ஃப்ரண்ட் பைட்டில் அள்ள முடியாதுன்னு வச்சுக்காங்களேன். அதுக்கோசரம் தான் இப்படி எல்லாம் கொத்து போட்டு விட்டால் ஃப்ரண்ட் பைட்டில் அப்படியே பூவாட்டம் அள்ளி நோண்டலாம். மண்ணெல்லாம் இருவலை இருந்தாலும் இது குத்தி ஃப்ரண்ட் பைட்டில் நோண்டி கிடக்கணும். இதாக இருந்து இப்படி கிளை போட்டு விட்டால் ஈஸியாக இருக்குன்னு வச்சுக்காங்களேன். தெரியுதா எப்படி கிளை போடுறான்னு? நோன்றா அவ்வளோதான். இனிமேல் ட்ராக் வந்துச்சுன்னா அள்ளி போடுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க ப்ரோ. இப்போ தான் வீடு நான் கடைசியாக வரும்போது பார்க்கும்போது செவுறு மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ பில்டிங்கே ரெடி பண்ணிட்டாங்க. இது வந்து தறி பட்டுறன்னு வச்சுக்காங்களேன். இந்த புடவை சீலைத்தறி, இந்த பட்டு புடவை, லேடிஸ்லாம் புடவை கட்டுறாங்கள, அவங்களுக்கு உண்டான தறி புடவை நெய்கிற தறின்னு வச்சுக்காங்களேன். பெரிய ஃபேக்ட்ரி. பட்ஜெட் ஏதோ 3 crores சொல்லிக்கிறாங்க.